பங்குச்சந்தையில பணம் சம்பாதிக்க ஒரே ஒரு வழிதான்னு நினைக்கிறீங்களா? அப்போ இத கேளுங்க. நிறைய பேரு ஸ்டாக் மார்க்கெட்னா கம்மியா வாங்கி அதிகமா விக்கிறதுதான்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ரகசியங்கள் அந்த விலைச்சாட்டுக்குள்ள இல்ல. வாங்க, அந்த விலைச்சாட்டுக்கு வெளியில 2 முக்கியமான ரகசியங்களை பார்க்கலாம். ரகசியத்தோட பேரு டிவிடெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு போனஸ் மாதிரி. ஒரு கம்பெனி தன்னோட லாபத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. சுருக்கமா சொன்னா, கம்பெனிக்கு லாபம் வந்தா உங்களுக்கும் அதுல ஒரு பங்கு கிடைக்கும். சரி, இப்ப 2வது ரகசியம். இது பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இதோட பேரு ஸ்டாக் ஸ்பிளிட். ஒரு பீட்சாவை நிறைய துண்டுகளா வெட்டுற மாதிரி தான். உதாரணத்துக்கு 2014ல ஆப்பிள் ஒரு பிரபலமான ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஷேர், ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அதே இது 7 ஷேர். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க முதலீட்டோட மொத்த மதிப்பு மாறவே இல்ல. உங்க ஒரே ஒரு காஸ்ட்லியான ஷேர் பல விலை கம்மியான ஷேர்ஸா மாறிடுச்சு, அவ்வளோதான். அப்போ எதுக்காக இத பண்ணணும்? ஷேர் விலை கம்மியாகிறதால நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் சுலபமா வாங்க முடியும். அப்போ டிவிடெண்ட் உங்க கையில காசு கொடுக்குது, ஸ்டாக் ஸ்பிளிட் உங்க அக்கவுண்ட்ல ஷேர்ஸ் கொடுக்குது. கடைசியா ஒரு க்ளூ, அந்த சார்ட்டுக்கு கீழே பாருங்க, வால்யூம். வால்யூம்னா என்ன? அன்னைக்கு எவ்ளோ பேர் அந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்றாங்கன்னு காட்டுறதுதான். பாரு சின்னதா இருந்தா அது ஒரு அமைதியான நாள், ரொம்ப பெருசா இருந்தா ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அதிக வால்யூம் இருந்தா கம்பெனிய பத்தி ஏதோ பெரிய நியூஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் தெரியும். இனி எதை முதல்ல கவனிப்பீங்க?